Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு general thoughts பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற general thoughts ஓட தலைப்பு என்னன்னா good habits. Good habits னா தமிழ்ல நல்ல ஒழுக்கங்கள். இன்னைக்கு நம்ம நல்ல ஒழுக்கங்கள்ன்றது சின்ன பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்ல, பெரியவங்க, வயதானவர்கள், வாலிபர்கள், திருமணமானவர்கள்னு சொல்லி எல்லாருக்குமே இன்னைக்கு நாட்கள்ல அதிகமா தேவைப்படுற ஒரு காரியம் நல்ல ஒழுக்கங்கள். சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நல்ல ஒழுக்கங்கள்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா பெரியவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். பெரியவர்கள்னா நம்ம வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க, தாத்தா பாட்டிங்க இருப்பாங்க. சோ சின்ன பிள்ளைங்க வந்து பெரியவங்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. என்ன சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. சோ நம்ம வசனத்திலே வாசிக்கிறோம், எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிகிறத பத்தி நம்ம வசனத்திலே அழகா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம பெற்றோர்களுக்கு இந்த நாட்கள்ல பெரியவர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே நம்ம இன்னைக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு நம்ம ரெண்டாவதா பார்க்க போற ஒரு காரியம் என்னன்னா சுத்தமா இரு. சுத்தமா இருக்கணுமா? ஆமா, காலையில எந்திரிச்ச உடனே பல்லு விளக்காம யார்கிட்டயாவது பேச முடியுமா? காலையிலயும் சாயந்தரமும் டெய்லி 2 தடவை கட்டாயமா பல்லு விளக்கிடணும். அதே மாதிரி டெய்லி குளிச்சிடணும். குளிக்காம நம்ம வெளியே போகவே கூடாது. டெய்லி குளிச்சு நம்மள சுத்தமா வச்சுக்கணும். நம்மள நாமே தினந்தோறும் சுத்தமாவே வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டையும் சுத்தம் பண்ணணும். நம்ம வீட்டை பெருக்கலாம், கிளீன் பண்ணலாம், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்மளை சுத்தி இருக்கிற இடங்கள்ல, நம்ம போற இடம், வார இடம், நம்ம இருக்கிற இடத்த எப்பயுமே நம்ம சுத்தமாவே வச்சுக்கணும். சோ சுத்தமாயிரு அப்படிங்கிறதுக்கு மத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்துல உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவுன்னு சொல்லி பைபிள் வேத வசனத்திலே நம்ம இன்னைக்கு நம்ம பாக்குறோம். சோ நம்ம தினந்தோறும் சுத்தமா இருக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா லவ் நேச்சர். லவ் நேச்சர் நம்ம இயற்கையை அதிகமா நேசிக்கணுங்கிறது. நம்ம ஆதி ஆகமத்திலே பாக்குறோம், ஆண்டவர் ஒவ்வொரு படைப்புலையும் இயற்கையை நேசிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமா படைச்சிட்டு வந்துறார். சோ அந்த இயற்கையை நம்ம அதிகமா நேசிக்கணும். நம்ம வீட்டுல ஒரு செடி இல்லையா, ஒரு சின்ன ரோஜா பூ செடி வாங்கி வச்சு கூட அதுக்கு நம்ம தண்ணி ஊத்தி தினந்தோறும் நம்ம அதை பாதுகாக்கலாம். நம்ம இயற்கையை அதிகமா நேசிக்கலாம். நம்மளோட வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லைன்னு சொல்லி நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். சோ நம்ம அதிகமா இந்த நாட்கள்ல இயற்கையை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் என்னன்னா உதவி செய். உதவி செய்யுங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் தான். நம்ம நண்பர்களுக்கு உதவி செய்யணும், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும், நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு, படிக்க முடியாதவங்களுக்கு. இப்ப நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களே இருப்போம். ஸோ ஸ்கூல்ல வந்து ஒரு பென்சில் இல்ல, பென் இல்ல, எரேசர் இல்ல அப்படின்னா நம்ம கொடுத்து உதவி செய்யணும். ஸோ நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா நடந்துக்கணும். நம்ம ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அன்னை தெரசா வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து பேஷண்ட்டுக்காக அவங்க அதிகமா தேடி தேடி போய் உதவி செஞ்சாங்களாம். இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை, ஆனாலும் அவங்க செஞ்ச உதவிய இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். அன்னை தெரசாவை போல யாராலையும் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த நாட்கள்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சோ இதுக்குரிய வசனம் 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல நல்ல உக்கிரானக்காரர்கள் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நம்ம இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் நம்ம தூக்கி விடணும். நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம உதவி செய்யணும். இயலாதவர்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் உதவி செஞ்சுட்டே இருக்கணும். சோ இன்னைக்கு நல்ல ஒழுக்கங்களை பத்தி நம்ம இதே மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு நம்ம 4 காரியங்களை பத்தி பார்த்தோம். அந்த 4 காரியங்களை முதலாவதாக பெரியவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். 2வது சுத்தமா இருக்கணும். 3வது காரியம் என்னன்னா இயற்கையை நேசிக்கிறவர்களா இருக்கணும். 4வது உதவி செய்கிறவர்களா இருக்கணும். சோ இன்னைக்கு பார்த்த இந்த நல்ல ஒழுக்கங்களை பத்தி நீங்க உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த 4 காரியங்களை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. நீங்க அதை செய்யுங்க. மற்றவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. சுத்தமா இருங்க. இயற்கையை நேசிங்க. பெரியவர்களுக்கு கீழ்ப்படிங்க. நீங்க எல்லாருமே அதை செய்வீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.